பட்டினத்தாரின் ஞான புலம்பல்களில் இருந்து சில. பிறந்தன இறக்கும், மறைந்தன பிறக்கும், தோன்றின மறையும், மறைந்தன தோன்றும், பெருத்தன சிறுக்கும், சிறுத்தன பெருக்கும், உணர்ந்தன மறக்கும், மறந்தன உணரும், புணர்ந்தன பிரியும், பிரிந்தன புணரும், அருந்தின மணமாம், புனைந்தன அழுக்காம், உவப்பன வெறுப்பாம், வெறுப்பன உவப்பாம் என்று இவை அனைத்தும் உணர்ந்தே. உணவைத்தானே சாப்பிட்டேன், எப்படி மலமானது? உயிரோடுதானே இருந்தேன், எப்படி இறந்து போனேன்? மலம்தான் உணவாக இருந்ததா, இல்லை மரணம்தான் வாழ்வாய் இருந்ததா? இன்னும் இழுத்து கொண்டே இருக்கின்றானே, செத்து துளையவில்லையே என்று மனைவியும் சுற்றமும் பேசிய போது என்னை 100 ஆண்டு வாழ்க என வாழ்த்தியது என் நினைவுக்கு வந்து போனது. இதுவரை எனது கோடாரியால் தான் எனது வேரையல்லவா வெட்டியிருக்கிறேன். நான் விரும்பியவையெல்லாம் என்னை வெறுத்து கொண்டே இருக்கின்றன. இளமையாய் இருக்கும் போதே முதுமையை பழகி இருக்க வேண்டும். அறுசுவை உணவை தேடி தேடி உண்ணும் போது அது மனமாகும் என்று உணர்ந்திருந்தால் அடுத்தவர் உணவை நான் பறித்திருக்க மாட்டேன். அனைவருக்கும் பயன்பட வேண்டிய பொன் பொருளை ஒரு திருடனை போல் பதுக்கி இருக்க மாட்டேன். காலம் கடந்த ஞானம், பாயும் நோயும் தவிர யார் துணை வரப்போகிறார்கள்? இறந்தாலும் எனக்காக யார் அழப்போகிறார்கள்? பிணமான பின் இந்த மாளிகையும் பணமும் எனதென்று நான் சொந்தம் கொண்டாடவா முடியும்? சந்தனத்தால் மணந்த உடல் என்றாலும் இறந்தால் மணக்கவா போகிறது? கண்ணே மணியே என்று கொஞ்சிய தாய், என் உயிரே என்று சொன்ன மனைவி பிணமான பின் உடன் வரவா போகிறார்கள்? பிரியமாட்டேன் என்று சொன்ன உறவுகள் எல்லாம் பிணமென்று வீசி சென்ற பிறகு மண் மட்டும் என்னை பார்த்து, மகனே நான் இருக்கிறேன் வாடா என்று, என் மடியில் வந்து உறங்கடா என்று என்னை மார்போடு அணைத்துக் கொண்டு